இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஐந்து வயது 8 மாத குழந்தையை துன்புறுத்திய தாயின் வழக்கு விசாரணை செப்டம்பர் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. 5 வயது 8 மாத பெண் குழந்தையை துன்புறுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட தாய் ஒருவர் மீதான விசாரணையை கெமவான் செஷன்ஸ் நீதிமன்றம் செப்டம்பர் 12ஆம் தேதி நிர்ணயித்துள்ளது. பேராக் தஞ்சோங் ரம்புதானில் உள்ள உலுகிந்தா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 26 வயதுடைய நொருல்குடா சோஃபியா முடாவின் மனநல பரிசோதனை அறிக்கை இன்னும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படாததை தொடர்ந்து நீதிபதி வான் சுலைஹா முகமது நேற்று அந்த தேதியை நிர்ணயித்தார். கடந்த மாதம் ஜூலை 22ஆம் தேதி நடந்த வழக்கு விசாரணையில் குற்றவியல் நடைமுறை சட்டம் செக்ஷன் 342 கீழ் குற்றம் சாட்டப்பட்டவர் மருத்துவமனையில் மனநல பரிசோதனைக்கு அனுமதிக்கும்படி வான் சுலேஹா உத்தரவிட்டார். பாதிக்கப்பட்ட அப்பெண் குழந்தையின் தலைமுடி மற்றும் தலையை இழுத்து உடலை தூக்கி சன்னலின் வெளியே தொங்கவிட்டு துன்புறுத்திய நிலையில் அக்குழந்தையின் உடலில் காயங்களை ஏற்படுத்தியதாக குழந்தை பராமரிப்பாளருமான நூருல்ஹுடா சோஃபியாவின் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. பிரதமர் அன்வாருக்கு புதுடெல்லியில் அதிகாரப்பூர்வ வரவேற்பு. 3 நாட்கள் இந்தியாவிற்கு அதிகாரப்பூர்வ வருகை மேற்கொண்டிருக்கும் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கு புதுடெல்லியில் உள்ள அதிகர் மாளிகை ராஷ்டிரபதி பவனில் அதிகாரப்பூர்வ வரவேற்பு நல்கப்பட்டது. திங்கட்கிழமை இரவு இந்தியா சென்றடைந்த அன்வார் அதிபர் மாளிகைக்கு நேற்று காலை மணி 9க்கு வந்தபோது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவரை வரவேற்றார். இரு நாடுகளின் தேசிய பண் ஒழிக்கப்பட்டதும் இரு தலைவர்களும் தங்களின் பேராளர்களை அறிமுகப்படுத்திக் கொண்டனர். அதனைத் தொடர்ந்து ராஜ்காட் நினைவகத்தில் உள்ள காந்தி நினைவிடத்திற்கு அன்வார் வருகை மேற்கொண்டு மலர் வளையம் வைத்தார். புதுடெல்லியில் அன்வாரை இந்திய வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். 3R விவகாரம் முகதின் விளக்கப்பதிவு ஒத்திவைப்பு. 3R எனப்படும் இனம், மதம் மற்றும் அரச குடும்பம் தொடர்பிலான விவகாரங்களை தொட்டு பேசியதற்காக பெரிகத்தான் நேஷனல் தலைவர் தான் ஸ்ரீ முஹிதின் யாசினிடம் இருந்து இன்று விளக்கம் பெறப்படும். முஹிதினின் வழக்கறிஞர் இன்னும் வெளிநாட்டில் இருப்பதால் நேற்று பெறப்படவிருந்த விளக்கப்பதிவு இன்று ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசருடின் ஹுசைன் தெரிவித்தார். மலேசிய முதலீட்டு மேம்பாட்டு வாரியமான MIDA-வில் உள்ள அவரின் அலுவலகத்தில் இன்று காலை 11 மணிக்கு முஹிதினிடம் இருந்து விளக்கம் பெறப்படும் என்பதை தான் ஸ்ரீ ரசருடின் உறுதிப்படுத்தினர். முன்னதாக நேற்று காலை மணி 11க்கு MIDA-வில் சுமார் 15 ஊடகவியலாளர்கள் அவ்விவகாரம் குறித்த செய்தி சேகரிப்பிற்காக கூடினர். அண்மையில் நடைபெற்ற குளந்தான் நெங்கிரி சட்டமன்ற இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது 3R தொடர்பிலான விவகாரங்கள் குறித்து வேண்டுமென்றே உரை நிகழ்த்தியதாக முன்னாள் பிரதமருமான தான் ஸ்ரீ முஹிதின் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தற்காப்பு கலையை கற்க வித்திட்டது பகடிவதை. தற்போது சுக்மாவில் தங்கம். பள்ளியில் பகடிவதையினால் பாதிக்கப்பட்டு கசப்பான அனுபவத்தை கொண்டிருந்த மோகனராஜன் டேக்வாண்டோ தற்காப்பு கலையில் பயில ஆரம்பித்தார். தற்காப்புக்காக கற்றுக்கொண்ட இக்கலை தற்போது தங்கம் வெல்லும் அளவிற்கு அவரை இட்டு சென்றுள்ளது. நேற்று சுக்மா போட்டியில் இடம்பெற்ற 54 கிலோகிராம் பிரிவின் இறுதி ஆட்டத்தில் நெகிரி செம்பிலானை சேர்ந்த அகமது முஹைமீன் அல் அபிட்ஸை 2-1 என்ற நிலையில் தோற்கடித்து 20 வயதான மோகனராஜன் தங்கம் வென்றார். 67 வயதான தமது தந்தை பெருமாள் டேக்வாண்டோ கற்றுக்கொள்ள தம்மை ஊக்குவித்ததாக அவர் கூறினார். இருப்பினும் தமக்கு முதுகெலும்பாக இருந்த தனது தந்தை கடந்த பிப்ரவரி மாதம் காலமானதால் இந்த வெற்றியை அவருடன் பகிர்ந்து கொள்ள இயலவில்லை என்று மோகனராஜன் கவலை தெரிவித்தார். தீவிரமாக பரவி வரும் குரங்கம்மை நோயினால் சில நாடுகளில் அவசர நிலை அறிவிப்பு. மிகவும் தீவிரமாக பரவி வரும் குரங்கம்மை நோயினால் சில நாடுகளில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாண்டு தொடக்கத்திலிருந்து காங்கோ ஜனநாயக குடியரசில் 16,700 குரங்கம்மை நோய் தொற்று சம்பவங்களும் அதனால் 570க்கும் அதிகமான மரண சம்பவங்களும் பதிவான நிலையில் கடந்த வாரம் மட்டும் 15,664 நோய் தொற்று சம்பவங்களும் அதனால் 548 மரணங்களும் பதிவாகியதாக அதன் சுகாதார அமைச்சர் சாமுவேல் ரோஜர் கம்பா தெரிவித்தார். 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் குரங்கம்மை நோய் தொற்றை தேசிய அச்சுறுத்தலாக காங்கோ ஜனநாயக குடியரசு அறிவித்தது. அதனைத் தொடர்ந்து அதிகரித்து வந்த நோய் சம்பவங்களை கையாள்வதற்காக 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் நிர்வகிப்பு அமைப்பு ஒன்றை அந்நாடு அமைத்தது.
ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள 17 நாடுகளையும் அதன் வெளியே உள்ள சில நாடுகளையும் அந்நோய் வெகுவாக பாதித்து வருகிறது. இந்நிலையில் இளைஞர்களை, குறிப்பாக 15 வயதிற்கு கீழ்ப்பட்ட பிள்ளைகளை அந்நோய் பெருமளவில் தாக்கி வருவதாக தரவுகள் கூறுவதை சாமுவேல் குறிப்பிட்டார். ஸ்லாங்கூர் பூப்பந்து அணிக்கு தங்கம் வென்ற கே. லட்சணா. பூப்பந்து இரட்டையர் கலப்பு பிரிவில் தங்கம் வென்று ஸ்லாங்கூர் அணிக்கு கே. லட்சணா பெருமை சேர்த்துள்ளார். தமது 21வது பிறந்த நாளை செவ்வாய்க்கிழமை கொண்டாடிய அவருக்கு இந்த வெற்றி இரட்டிப்பு மகிழ்ச்சியை கொண்டாடியுள்ளது. சுக்மா போட்டியில் தாம் களமிறங்கும் இறுதி சுக்மா என்பதால் இந்த வெற்றி தமக்கு அர்த்தமுள்ள ஒன்று என்று தேசிய மகளிர் ஒற்றையர் ஆட்டக்காரரான அவர் கூறியுள்ளார். சிபு அறையில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் கூட்டரசு பிரதேசத்தை சேர்ந்த லீ கே. சின்னை 21-8, 21-6 என்ற புள்ளிகளில் லட்சணா எளிதில் வெற்றி பெற்றார். நீதிபதி செக்குவராவை வெளியேற்றும்படி செய்த மேல்முறையீட்டை நஜீப் மீட்டுக் கொண்டார். தாம் எதிர்நோக்கியிருக்கும் ஒரே மலேசிய மேம்பாட்டு நிறுவனம் 1MDB நிதி மோசடி தொடர்பான வழக்கு விசாரணையை செவிமடுப்பதில் இருந்து நீதிபதி டத்தோ பாலின் லாரன்ஸ் செக்வராவை வெளியேற்றும்படி செய்த மேல்முறையீட்டை முன்னாள் பிரதமர் டத்தோ ஸ்ரீ நஜீப் துன் ரசாக் நேற்று மீட்டுக் கொண்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து நீதிபதி டத்தோ சே முகமது ரசாலி கசாலி தலைமையிலான 3 நீதிபதிகள் கொண்ட மேல்முறையீட்டு நீதிமன்ற குழு அந்த மேல்முறையீட்டை ரத்து செய்தது. தேவை இருந்தால் முதன்மை முறையீட்டில் நீதிபதியை நீக்குவது குறித்த பிரச்சனையை எழுப்பலாம் என்று நீதிபதி டத்தோ அகமது சைடி இப்ராஹிம் மற்றும் நீதிபதி டத்தோ அஸ்மான் அப்துல்லாவுடன் இணைந்து விவாதித்த பின்னர் நீதிபதி சே முகமது ருசிமா தெரிவித்தார். தமது மேல்முறையீட்டை மீட்டுக் கொள்ளும்படி நஜீப்பிடம் இருந்து தமக்கு உத்தரவு கிடைத்ததாக வழக்கறிஞர் தான்சி முகமது ஷாபியின் அப்துல்லா நீதிமன்றத்திடம் கூறினார். ஏனெனில் 1MDB வழக்கு விசாரணையில் 1MDBயின் மூத்த வழக்கறிஞர் ஜாஸ்மின் ப்ளூ ஐ ஸ்வான் 10 நாட்களாக தமது வாக்குமூலத்தை அளித்துள்ளார். இதனிடையே தமது தரப்பிற்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றும் வழக்கறிஞர் கூறிய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வதாக அரசு தரப்பு துணை வழக்கறிஞர் கமால் பொஹரேன் முமர் தெரிவித்தார். விரிவான வியூக கூட்டமைப்புக்கு மலேசியா, இந்தியா இருவழி உறவுகளை மேம்படுத்தும் அன்வார். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை மேம்படுத்தப்பட்ட வியூக கூட்டமைப்பு ESPயில் இருந்து விரிவான வியூக கூட்டமைப்பு CSPக்கு உயர்த்துவதற்கு மலேசியாவும் இந்தியாவும் இணக்கம் தெரிவித்துள்ளன. 3 நாட்கள் அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டு இந்தியா சென்றிருக்கும் பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் CSPக்கு உயர்த்தும் அவ்விரு நாடுகளின் கூட்டு முடிவு ஒரு முக்கியமான முன்னேற்றத்தை குறிப்பாக கூறினார். இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு மற்றும் மலேசியாவின் முதல் பிரதமர் துங்கு அப்துல் ரஹ்மான் ஆகியோரின் தலைமைத்துவம் முதலே மலேசியாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையிலான நீண்ட கால உறவை தாம் மதிப்பதாக அவர் குறிப்பிட்டார். அதோடு பல்வேறு துறைகளில் இந்த நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் பிரதமர் அன்வார் வலியுறுத்தினர். இலக்கவியல் முதலீடு, வர்த்தகம், கட்டுமானம், விவசாயம், கல்வி, ஆராய்ச்சி மற்றும் இராணுவ ஒத்துழைப்பு, எல்லையை பாதுகாப்பதற்கான கூட்டு நடவடிக்கைகள் உட்பட பல்வேறு துறைகளில் அது வலுப்படுத்தப்பட வேண்டும். புதுடெல்லி ஹைதராபாத் ஹவுஸில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் இணைந்து நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் அன்வார் அவ்வாறு கூறினார். முன்னதாக 2015ஆம் ஆண்டு மோடியின் மலேசிய பயணத்தின் போது மலேசியா, இந்தியா இருவழி உறவுகளின் நிலை ESPக்கு மேம்படுத்தப்பட்டது.